முதல் விட்ரா தமயந்தி மேடம்க்கு ரிலீஸ் பண்ண போகிறோம். விட்ரா எப்படி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, 500 ருபீஸ் வந்து இவங்க அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிருக்கு, 550 இருக்குது. ஓகேங்களா, ஒன் டைம் பண்ணியிருக்காங்க. எப்படி 550 வந்துச்சு டிரான்சாக்ஷன் ஃபுல்லாகவே இவங்க இதில் இங்கே ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய லாகினில் மேலே 3 கோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, ரெஃபரல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா லெவல் கமிஷன், ரெஃபரல் கமிஷன் இருக்கும். இவங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, ரெஃபரல் கமிஷனே இவங்களுக்கு வந்து 10 பேர் பண்ணியிருக்காங்க, 10 பேரோட இன்கம் வந்துருச்சு. அவங்க விட்ரா எடுக்க போகிறாங்க. எப்படி விட்ரா பண்ணணும்? ஓகேங்களா, லெவல் இன்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் கமிஷன் இது கிளிக் பண்ணிங்கன்னா யார்கிட்ட இருந்தெல்லாம் 10 ரூபா வந்துச்சுன்றது உங்களுக்கு ஷோ பண்ணும் இந்த ஐடியா லெவல் 1ல். ஓகேங்களா, இப்படி தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும் என்ன லெவல் கமிஷன் வந்திருக்குன்னு. ரெஃபரலில் போய் பார்த்தீங்கன்னா யூனி லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் 5 பேர் முடிஞ்சிச்சு, செகண்ட் லெவல் 25 பேர் வந்து ஸ்டார்ட் ஆகணும், அதுக்கப்புறம் தேர்ட் லெவல். ஓகேங்களா, இப்படி தான் பார்க்கணும். டேஷ்போர்ட் போயிடுங்க. டேஷ்போர்டில் போனீங்களாலே உங்களுக்கு இங்கே தான் பேலன்ஸ் வந்து இருக்கும். இது வந்து உங்களுடைய ரெஃபரல் லிங்க். நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணனா இந்த லிங்க் பண்ணி ஷேர் பண்ணால் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு எந்த இன்கம் எதுவுமே கிடைக்காது, டம்மியாக இருப்பீங்க. ப்ராடக்ட் எப்போ பை பண்ணி சக்ஸஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து ஆட்டோஃபில் இன்கம்குள்ளேயே வருவீங்க. ஓகேங்களா, பை பண்ணாமல் ஜஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய பேர், அவங்களாம் அது டம்மியாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த ஏர்னிங்ஸுமே கிடைக்காது. சரிங்களா, இப்போ விட்ரா கொடுக்குறது எப்படின்னா, விட்ராவில் கிளிக் பண்ணி விட்ரா மணி ஓகேங்களா செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து விட்ரான்னு செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட 500 இருக்குது. நீங்கள் 500 போட்டிங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ விட்ரா வரணுன்றது இங்கே வந்துடும். ஏன்னா 3% வந்து அட்மின் சார்ஜஸ் போக 485 உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, இங்கே என்ன பண்ணணும், சப்மிட் மட்டும் பண்ணிங்கனாலே போதும். சப்மிட் பண்ணுற பாருங்கள், அவ்வளோதான். ஓகேங்களா, சப்மிட் பண்ணியாச்சு. உங்களுக்கு 485 டிரான்சாக்ஷனோடு வந்துருச்சு. இப்போது நீங்கள் உங்களோட டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, 50 ருபீஸ் ஆயிடுச்சு, 500 அமௌண்ட் விட்ரான்னு இங்கே வந்துருச்சு உங்களுக்கு. ஓகேங்களா, இங்கே அதுக்குண்டான டீட்டெயில்ஸும் டிரான்சாக்ஷனும் உங்களுக்கு 9 செகண்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, டீட்டெயில்ஸு உங்களுக்கு எல்லாமே இதில் ஷோ ஆகிடும். நீங்கள் விட்ரா கொடுத்துட்டு 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம், மேலே 3 கோடு இருக்குது, அக்கௌண்ட்ஸில் போயிட்டு ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்னு இருக்குது. ஓகேங்களா, இதில் போயிட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு உங்களுடைய கமிஷன் போனஸ் இன்கம் கிடைக்கும். ஓகேங்களா, இவங்க டீலர்ஷிப்பில் இவங்க மூலமாக 10 சேல்ஸ் நடந்திருக்கு, அதுக்குண்டான வருமானத்தை அவங்க விட்ரா பண்ணியிருக்காங்க. மண்டே டியூஸ்டே அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஓகேங்களா, இப்படி தான் விட்ரா கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம விட்ரா கொடுத்து பார்த்தீங்க, இப்போ நிறைய பேர் அட்மினில் யாருக்கெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்குன்னெலாம் தெரியாது இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். கம்மிங் சண்டே எக்ஸல் ரிப்போர்ட்டாக எடுத்து யாருக்கெல்லாம் எவ்வளோ அமௌண்ட்டு இருக்குது, யாரெல்லாம் எவ்வளோ போனஸ் இன்கம் வாங்கியிருக்காங்கன்றதை ஷோ பண்ணுவோம். இன்றைக்கி 2வது வாரத்தோடைய கொரியர் வந்து ப்ராடக்ட் வந்து எல்லாேருக்கும் அனுப்பிச்சிருக்கோம். திங்கள் செவ்வாயில் அவங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா, எஸ்டி கொரியர்லேருந்து போகுது உங்களுக்கு. சரிங்களா, தேங்க்யூ.